ஆதார் விவகாரத்தில் தனி மனித சுதந்திரம் என்பது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதுதான் என்றும் அது முழுமையானதாக இருக்கக்கூடியது அல்ல என்றும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஆதார் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் தரப்புல என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? மணிமாறன், இன்றைய தினம் இந்த ஆதார் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தனிமனித விவரங்களை காப்பது என்பது அடிப்படை உரிமையா என்பது தொடர்பான வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS கெஹர் தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அடங்கிய அமர்வு முன்பு இன்றைய தினம் நடைபெற்றது. கடந்த வாரம் முழுவதும் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் மனுதாரர்கள் சார்பாக வழக்கு விசாரணையானது நிறைவடைந்திருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத சில மாநிலங்களாக இருக்கக்கூடிய பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் இன்றைய தினம் கர்நாடக அரசு உள்ளிட்ட சில முக்கியமான சில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தங்களையும் ஒரு மனுதாரர்களாக இணைத்துக் கொண்டிருந்தார்கள். இதில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எங்கோ ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் இந்த ஆதார் போன்ற விவகாரங்களில் இருக்கக்கூடிய தனிநபர் விவரங்களை எளிதாக திருடிவிட முடியும். இது ஒரு செக்யூரிட்டி பிரீச் மற்றும் டெக்னிக்கல் பிரீச் என்று சொல்லலாம். எனவே இதனை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் சார்பாக வாதங்கள் இன்றைய தினம் தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய KK வேணுகோபால் அவர்கள் தான் இன்றைய தினம் இந்த வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்பொழுது அவர் கூறியது என்னவென்றால், ஆர்டிகல் 21, அதாவது அரசியல் சாசன பிரிவு 21 மிக தெளிவாக கூறுகின்றது, அனைத்து சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் கூட அதில் சில அரசின் சார்பாகவோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைக்கப்படக்கூடிய விசாரணைகளுக்கு ஒவ்வொரு தனி மனிதருமே கட்டுப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தனிமனித சுதந்திரம், தனிமனித உரிமை என்பது சட்டத்திட்டங்களுக்கு கீழ்தான் வரும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், ஒரு மனிதன் குற்றம் இழைத்து விட்டார் என்றால் அவருக்கான ஒரு தண்டனை வழங்கப்படுகின்றது, மரண தண்டனை, சிறை தண்டனைகள் வழங்கப்படுகின்றது. அப்படி வழங்கப்படும் பொழுது அது அந்த தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்படும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அது நிச்சயமாக எந்த விதமான உரிமை மீறலும் நாம் பார்க்க முடியாது என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வாதங்கள் மிக பெரியதாக போய்க் கொண்டிருந்தது. தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த வாதங்களை நிறைவு செய்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஏதேனும் சிறு சிறு விஷயங்களில் வேண்டுமானால் நாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற வாதத்தோடு தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. நாளைய தினமும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மணிமாறன், நிரஞ்சன், இப்போ மத்திய அரசின் சார்பாக இவ்வளவு வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது குறித்து என்ன சொன்னார்கள்? உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நீதிபதிகள் அனைவருமே ஏன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளவு இலகுவாக கையாண்டீர்கள் என்ற ஒரு கேள்வினை முன்வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் சார்பாக இது ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்ற ஒரு விஷயம் கூறப்பட்ட பொழுது உடனடியாக நீதிபதிகள் கேட்டது, நீங்கள் ஏன் எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு முன்னால் அதை டெஸ்ட் செய்யும் பொழுது அதனை ஏழைகள் மீது செய்கிறீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியினும் கேட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அடிப்படைகளில் நீங்கள் தனிமனித உரிமையும் தனிமனித சுதந்திரத்தையும் வகுக்கிறீர்கள் என்றும் கேட்டிருந்தார்கள். தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதரிடம் என்னென்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கலாம் என்பது தொடர்பான சில விளக்கங்களையும் சில கேள்விகளையும் அவர்கள் முன்னெழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக சென்செக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதும் சரி, ஒரு வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்யும் பொழுதும் சரி, சில முக்கியமான கேள்விகளை கேட்கலாம், பாலினம் தொடர்பான விவரங்களை கேட்கலாம். ஆனால் அதற்குள் இன்டீரியராக செல்லக்கூடிய அவர்களது அடிப்படை விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்களை நாம் கேட்க முடியாது. அடிப்படை விவரங்களை கேட்பதற்கு கூட ஒரு வரையறை தேவை என்பதனை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒருவர் 3ஆம் பாலினத்தவரா என்பது தெரிந்து கொள்வது தேவையான ஒன்று. ஆனால் அவர் பைசெக்சுவலா, அவரது என்ன மாதிரியான உறவு முறை கொண்டவர்கள் என்பது தொடர்பான கேள்விகளை கேட்க முடியாது. எனவே இதில் ஒரு தெளிவான கண்ணோட்டம் பெற வேண்டும் என்ற ஒரு வாதத்தோடு தற்பொழுது அவர்களும் தங்களது அந்த கருத்துக்களை தற்பொழுது நிறுத்தியிருக்கின்றார்கள். நாளைய தினம் மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது பல்வேறு வாதங்கள் இதே போன்று காரசாரமாக வரவிருக்கிறது. மணிமாறன், ஆதார் விவகாரத்தில் தனி மனித சுதந்திரம் என்பது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதுதான் என்று மத்திய அரசு தங்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நிரஞ்சன்.